ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட யூடியூப் சேனல் வந்து பார்த்துட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய டுட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் வந்து நான் ரெகுலராகவே அப்லோட் பண்ணிட்டு வர்றேன். நீங்கள் வந்து என்னோட சேனலை வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸாக இருக்கட்டும், நிறையா வந்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கற்றுக்கலாம். அப்புறம் நிறையா டூல்ஸ் வந்து எப்படி பயன்படுத்துறது, அந்த டூல்ஸ் வந்து பயன்படுத்தி நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து எப்படி ஏர்னிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நீங்க வந்து அந்த ஸ்கில்ஸ் வந்து கத்துக்கிட்டீங்கனாலே, நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ப்ளஸ் வந்து அ நீங்க ஒரு ஜாப் பண்றீங்கனாலும் சரி, ஒரு பிசினஸ் பண்றீங்கனாலும் சரி, அதுக்குமே வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க இப்ப தான் என்னோட சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்னோட சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் வந்து கிளிக் பண்ணி ஆல்ல வந்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா நீங்க என்னோட சேனல் வந்து ஃபாலோ பண்றது மூலியமா, நீங்களும் நல்லாவே ஏர்ன் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ, ஹாய் ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து இந்த வீடியோல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, ப்ளாகர்ல வந்து எக்ஸ்டர்னல் கஸ்டம் தீம் வந்து எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணி செட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து உங்களுக்கு வந்து அ ஃப்ரீயாவே நம்ம வந்து பண்ணுற மாரியா இருக்கட்டும், நிறையா ப்ரீமியம் தீம்ஸாக இருக்கட்டும், அதை எப்படி அப்லோட் பண்ணுறது, அப்புறம் வந்து அதை வந்து எப்படி வந்து கஸ்டமைசேஷன் பண்ணுறது, அதே மாரி வந்து இது எப்படி பண்ணணுன்ற மாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே வந்து உங்களுக்கு வந்து நான் கிளியராகவே சொல்லிருவேன். அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து பார்த்துட்டிங்கன்னா, வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கிட்டும், நீங்களும் உங்களோட ப்ளாகருக்கு வந்து ப்ராப்பராக ஒரு ப்ரொஃபஷ்னலான தீம்ஸை வந்து நீங்களுமே செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிறத வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா, எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி தான். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் ட்ரஸ்டடாக ஜெனியூனாக ஒரு ஜாப்ஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, அப்போ வந்து நீங்கள் வந்து எஸ்பிஓ வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நான் வந்து பர்சனலாக அதை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்னோடய வீடியோட டிஸ்பிளேலேயும் தெரியும், ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ என்னோட சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து பார்த்துட்டிங்கன்னா, என்னோடய சேனல் வந்து ஒரு ப்ளாகர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, ப்ளாகர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நிறையா என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு, அப்புறம் வந்து எப்படி ப்ளாக் க்ரியேட் பண்ணி அதுலேருந்து எப்படி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, அதுக்கு தேவையான நிறைய டுட்டோரியல்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஃபுல்லாகவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் வந்து என்னோடய சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஒரு ப்ளேலிஸ்ட்டாகவும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தீம் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஏன்னா ஒரு ப்ளாகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தீமை வச்சு தான் ரொம்ப யுனிக்காக நல்லா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ப்ளாகருக்கு வந்து கஸ்டம் அதாவது அது இருக்கும். ஆனால் அந்த தீமோட நீங்கள் யுனிக்காக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீம்ஸை வந்து நீங்கள் வந்து உங்களோட ப்ளாக் வந்து நீங்கள் வந்து கஸ்டமைசேஷன் பண்ணிக்கிற முடியும். ஸோ ப்ளாகர்லேயே நிறைய தீம்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் டிஸ்பிளேல தெரியுதுல்ல, இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீம்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தீம் வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தீம் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற வெப்சைட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, கூயா பிட்ஸ் டெம்ப்ளேட்ஸ் தான். சரிங்களா? இது எப்படி சர்ச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து டிஸ்பிளேல கொடுத்துட்றேன். அதை சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அதோட வெப்சைட்டுக்குள்ள வந்து போகும். அது எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுறது, அதை டவுன்லோட் பண்ண தீம்ஸ் வந்து நம்ம எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து தீம்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்காண்டி அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து நான் ஓப்பன் பண்ணி போயிட்டேன். ஸோ இதேமாதிரி நீங்களும் அந்த வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணி கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறையா தீம்ஸ் வந்து இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா தீம்ஸ் இருக்கிறத பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எது ரிலேட்டடாக என்ன கேட்டகரியில் வேணுமோ நீங்கள் அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
ஸோ உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்குனாலும் சரி நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம். காமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ஸோ அந்த தீம்ஸ் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், லைவ் ப்ரிவ்யூ, அப்புறம் இது வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இங்கே வந்து டவுன்லோடுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட்ஸ். ஸோ இந்த இடத்துல வந்து கிஸ்மோ பிளாக் ஃப்ரீ வெர்ஷன், இது வந்து சிப்பையில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துட்டிங்கன்னா சிப்பையில் தான் இருக்குது. இது வந்து நம்மளோட பிளாகில் வந்து டேரெக்டாக இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதாவது அது வந்து நம்மளோட பிளாகில் வந்து அப்லோடு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறணும். ஸோ அந்த தீம்ஸை மட்டும் நம்ம வந்து வெளியில் எடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம இன்னொரு மெத்தடை வந்து நான் வந்து சொல்கிறேன். அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் அதில் இதை இன்சர்ட் பண்ணி நீங்கள் அதுலேருந்து எடுத்து ஜென்ரேட் பண்ணி நம்மளோட வந்து டேரெக்டாக வந்து அப்லோடு பண்ணலாம். ஸோ இதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக அப்லோடு பண்ண முடியாது. ஸோ இது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணி அங்கே அதுக்கடுத்து நீங்கள் வந்து இந்த தீம்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றத நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல்ஸை வந்து அந்த தீம்ஸை மட்டும் வெளியில் எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற அப்ளிகேஷனோட நேம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரேர் தான், RAR. ஸோ இது வந்து உங்களோட ப்ளே ஸ்டோரில் இருக்கும், சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது ஓப்பன் கொடுத்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி கேட்கும். இது வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ தான், அதனால் டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. டிஸ்மிஸ் கொடுத்ததுக்கு அடுத்து ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம வந்து அவங்க டவுன்லோட் பண்ணோம்ல, அது வந்து இங்கே இருக்கும். நீங்கள் வந்து எங்கே இருக்குன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோடு தான் இருக்கும். ஸோ டவுன்லோடை வந்து நான் கிளிக் பண்ணணும். ஸோ டவுன்லோடு பண்ணது வந்து பார்த்துட்டிங்கன்னா இங்கே டவுன்லோட் இருக்குது. ஸோ இங்கே வந்து நான் டவுன்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து அதோட நேம் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், கிஸ்மோ பிளாக் ஃப்ரீ வெர்ஷன். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதாவது இங்கே இருக்க பாருங்கள், அந்த ஆறாம் மார்க் மணிக்கு இருக்குங்களா. ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ வந்து நீங்கள் வந்து இது வந்து எந்த ஃபைலில் வந்து நீங்கள் அப்லோடு பண்ணுறீங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னு கேட்குறது. அது வந்து இங்கே ப்ரௌஷன்ற ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஃபோனில் வந்து எந்த ஃபைலில் வேணால் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபசர் ஃப்ரீ வெர்ஷன் சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். ஸோ அதுலேயே நான் கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ஸ்டோரேஜ், ஸோ அதில் கொடுக்க வேணாம், நம்ம வந்து வெளியில் தர்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எங்கே வச்சா உங்களுக்கு வந்து கிளியராக தெரியுமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நான் இங்கேயே கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அவ்வளோதான், இது வந்து இதாகிடுச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பிளாகர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து உங்களோட பிளாகர் ஓப்பன் பண்ணிவிட்டு 3 டாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு டாப்பில் இருக்கும் 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு தீம்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க பாருங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா கஸ்டமைசேஷன் சொல்லிட்டு கஸ்டமைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கா, அந்த ஆரம் மார்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து எடிட் HTML சொல்லிட்டு இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட பிளாகரோட தீமு. ஸோ இதில் தான் நம்ம வந்து கோடிங் இந்த மாதிரி பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நம்ம வந்து ரீஸ்டோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்லோடு ஃப்ரம் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் வந்து ரீசெண்ட் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் காட்டும்.
ஸோ இதில் வந்து நம்ம டவுன்லோடு பண்ண இதை வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ இங்கே இருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணது. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அங்கே சேஞ்ச் ஆகிடும். உங்களோட பிளாக் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து தீம்ஸை கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களோட தீம்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் உங்களோட தீம்ஸை வந்து இப்படி தான் சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், அந்த தீம்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்த்துட்டிங்களா? அந்த தீம்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஷோ ஆகுது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட தீம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வீடியோ வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன தீம்ஸ் வேணும், நீங்கள் என்ன கேட்டகரி, நீங்கள் என்ன மாதிரி கண்டென்ட் வந்து ரைட் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களோட சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நிறையா கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து எப்படி வந்து நம்ம அந்த லோகோ, டைட்டில் இதெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இந்த தீம் வந்து சேஞ்ச் பண்ண உடனே என்னோடய லோகோ எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இப்போ உங்களோட சோஷியல் மீடியா இருக்குன்னா இதை கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுன்னா இதை கிளிக் பண்ண உடனே யூடியூப் சேனலுக்கு வந்து போகும். ஸோ இதே மாதிரி எப்படி நம்மளோட இதை வந்து நம்ம வந்து செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிளியராகவே வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னா நீங்கள் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் ரெகுலராகவே அப்லோட் பண்ணிட்டு வருவேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணுறது மூலிமா வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் நிறையா ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கற்றுக்கிற முடியும். அந்த ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் வந்து கற்றுக்கிட்டதை வச்சு நீங்கள் வந்து நிறையா வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி நல்லாவே ஏர்ன் பண்ணுறதுக்கு நானும் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சப்போர்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.